ஹாய் ஹை ஃப்ளையர்ஸ், ஸ்கை பிரேக்கர்ஸ், ஃப்யூச்சர் ஆஃபீஸர்ஸ், வாங்க லெட்ஸ் கியர் அப். இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டம் தான் நம்ம டெமோக்ரஸியை பாதுகாக்குது. வி நோ தட். சுப்ரீம் கோர்ட் தான் அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு சொல்கிறோம். ஜஸ்டிஸ் கொடுக்கறது, கான்ஸ்டியூஷனை அப்ஹோல்ட் பண்ணுறது, சிட்டிசன்ஸுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படும் போது ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம ஜுடிஷியரி சிஸ்டத்துடைய மெயின் எய்ம். ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ஜுடிஷியரி பார்ட் எங்கே கவர் ஆகுதுன்னா பாலிட்டி பகுதியில் கவர் ஆகும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஜுடிஷியரியில் என்னென்ன டாபிக்ஸ்ன்னு பார்ப்போம். இப்போ சுப்ரீம் கோர்ட், அடுத்த ஹை கோர்ட், அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், சபார்டினேட் கோர்ட்ஸ் பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டோன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், ஜட்ஜஸ் இம்பீச்மெண்ட், இதெல்லாம் பார்ப்போம். அதே போல் ஹைகோர்ட் எடுத்துட்டா ஹைகோர்ட்டுடைய பவர்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், இதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் இந்த சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ரெண்டுத்துக்குமே ஜட்ஜஸ் நியமிக்கப்படும் போது அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவங்க ஏதாவது குற்ற நடவடிக்கையில் ஈடுபடும் போது அவங்கள எப்படி இம்பீச்மெண்ட் பண்ணணும், அதெல்லாம் கூட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தென் ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம், இந்த ரெண்டு கான்செப்ட்ஸும் பார்த்துக்கணும். அப்புறம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதெல்லாம் பார்க்கணும். அதாவது பொதுமக்கள் நலன் கருதி எந்த ஒரு தனிநபரோ தனி அமைப்போ கேஸ் போடலாம் அப்படிங்கிறது தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அதை பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணும். ட்ரிபியூனல்ஸ், தீர்ப்பாயங்கள், 14A பார்ட் 14A இருக்குல்ல ட்ரிபியூனல்ஸ், அதை பற்றி பார்க்கணும். என்னென்ன தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, எதற்கானது அது, அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து ஸ்பெஷல் கோர்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஜுடிஷியரி ரிலேட்டடான முக்கியமான கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துக்கணும். ஓகே, இப்போ சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது த அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய உயர் மட்டத்தில் இருக்க ஒரு நீதி வழங்கும் அமைப்பு. அதுக்கு மேலே நீதி வழங்குகிற அமைப்பு அதுக்கும் மேலே ஒன்றும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்கன்னா நோ அப்பீல். அதனால தான் இந்த அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட். ஆர்டிக்கிள் 124லேருந்து 147 வரலுமான ஆர்டிகல்ஸ் சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டில் இருப்பார், தலைமை நீதிபதி. அவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லாமல் மற்ற ஜட்ஜஸும் சுப்ரீம் கோர்ட்டில் இருப்பாங்க. அவங்க இல்லாமல் கூட பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் அதர் சீனியர் ஜட்ஜஸ் கூடயும் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு மற்ற ஜட்ஜஸை சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிரசிடெண்ட் நியமிப்பார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65 இயர்ஸ். சரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இவங்கெல்லாம் எப்படி நம்ம பதவி நீக்கம் செய்கிறாங்க, இம்பீச்மெண்ட் பண்ணுறாங்க, எப்பொழுது அவங்க பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கணும். அதாவது அவங்க குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும்போது அது விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு நிரூபிக்கப்படுமேயானால் பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் சரி, அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அவங்களும் சரி, இப்படி தான் இம்பீச்மெண்ட் பண்ணுறோம். இதுதான் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ. பாராளுமன்றத்தில் அன்கான்ஸ்டியூஷனல் சட்டங்கள் உருவாக்கப்படும் போது, அதாவது அரசமைப்புக்கு எதிரான சட்டங்கள், முரண்பாடான சட்டங்கள் இயற்றப்படும் போது சுப்ரீம் கோர்ட் தானே முன்வந்து அத்தகைய சட்டங்களை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும், நிறுத்தி வைக்கும். இது அரசியல் அமைப்புக்கு புறம்பானது, முரண்பாடானது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தானே முன்வந்து அத்தகைய சட்டங்களை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும். இதை தான் ஜுடிஷியலி ரிவ்யூ பண்ணுறாங்க இல்லையா, அதனால் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அந்த கான்செப்ட் இது தான். நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்னென்னா, இந்தியன் சிட்டிசன்ஸுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பலப்படுத்தணும் என்னும்போது சுப்ரீம் கோர்ட்டே தானே முன்வந்து ஆக்டிவாக செயல்பட்டு சிட்டிசன்ஸ்க்கான அத்தகைய உரிமைகளை பலப்படுத்தி கொடுக்கறது தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். அப்புறம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ரெண்டு பேருக்குமான ஜட்ஜஸ் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்ற ப்ரொசீஜர் பார்த்துக்கணும். அப்புறம்
இந்தியா ஃபுல்லாக ஹைகோர்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஹைகோர்ட் இருக்கா அதெல்லாம் பார்த்தோன்னா பெரிய பெரிய ஸ்டேட்ஸுக்கெலாம் ஒரு ஹைகோர்ட் இருக்குது. சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் என்னும்போது 2-3 சிறு சிறு மாநிலங்களுக்கு சேர்த்து ஒரு ஹைகோர்ட் இருக்கும். அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். எந்தெந்த ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு ஹைகோர்ட் இருக்குது, எது கிளை நீதிமன்றங்கள் இருக்குது, கிளை உயர் நீதிமன்றம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஹைகோர்ட் ஜட்ஜஸ் உடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 62 இயர்ஸ். ஹைகோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோன்னா ஒரிஜினல், அப்பேலட் அண்ட் சூப்பர்வைசரி. அதாவது ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரிஜினலான உண்மையான அதிகாரம் கொண்ட உயர்மட்ட நீதி வழங்கும் அமைப்பு இந்த ஹைகோர்ட் தான் அந்தந்த ஸ்டேட்டுக்கு. தென் பவர் ஆஃப் ரிட், நீதி பேராணைகள் வழங்கும் அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கும் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்குது. ஆர்டிக்கிள் என்னென்னா ஆர்டிக்கிள் 226 படி ஹைகோர்ட்டு ரிட் இஷ்யூ பண்ணும். சபார்டினேட் கோர்ட்ஸ் மேலே ஹைகோர்ட்ஸ்க்கு கண்ட்ரோல் இருக்கும். ஜுடிஷியரியுடைய ஃபவுண்டேஷனே சபார்டினேட் கோர்ட்ஸ் தான். சபார்டினேட் கோர்ட்ஸ் என்னும்போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், செஷன் கோர்ட், முன்சிஃப், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் இது எல்லாமே வரும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்னும்போது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் தலைமை இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் நீதி வழங்குவார். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறார். அந்தந்த ஸ்டேட்டுடைய கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறார். அடுத்து செஷன் கோர்ட்ஸ்னால் என்ன? சீரியஸ் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸை ஹேண்டில் பண்ணுறது இந்த செஷன் கோர்ட்ஸ். டெத் சென்டென்ஸ் கொடுப்பாங்க, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தண்டனை கூட கொடுப்பாங்க, மரண தண்டனை கூட கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து முன்சிஃப் அண்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது முன்சிஃப் அண்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது சிவில் அண்ட் மைனர் கிரிமினல் கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் ஜுடிஷியல் டேர்ம்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு எடுத்துட்டோன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ட்ரிபியூனல்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். அண்ட் தென் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை அவமதிக்கிறது. அதாவது பார்லிமெண்ட்லேயே அரசியலமைப்புக்கு புறனாக சட்டங்கள் இயற்றப்படும் போது கோர்ட் தானே முன் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும். அத்தகைய அதிகாரம் கொண்ட கோர்ட்டை அவமதிக்கும் போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் டேர்ம். கோர்ட் அத்தாரிட்டியை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுக்குற அந்த அதிகாரம் ஜுடிஷியரிக்கு இருக்குது. அடுத்த டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். என்ன தான் தனித்துவமாக நீதி வழங்கும் ஒரு இண்டிபெண்ட்டான அமைப்பாக நம்ம ஜுடிஷியரி செயல்பட்டாலும் அதில் 3 டயர் சிஸ்டம் இருக்குது. அதில் தான் 3 டயர் சிஸ்டம் இருக்குது தவிர மற்ற லெஜிஸ்லேட்டிவோ இல்லை எக்ஸிக்யூட்டிவோ இந்த ஜுடிஷியரியில் அதிகாரப்படுத்த முடியாது, தலையிட முடியாது. அவங்க அதிகாரம் தனித்துவமானது, இண்டிபெண்ட்டானது. யாருது? ஜுடிஷியரியுடைய அதிகாரம். 3 டயர் சிஸ்டம்: சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட்ஸு. சுப்ரீம் கோர்ட் சுப்ரீமசி பவரில் இருக்குது. ஆர்டிகல் 124 147 வரலுமான ஆர்டிகல்ஸ் சுப்ரீம் கோர்ட் தொடர்பானதுன்னு பார்த்துட்டோம். பார்ட் 6 ஸ்டேட் டாப்பிக்கில் ஹை கோர்ட் இருக்குது. பார்ட் 5 யூனியன் டாப்பிக்கில் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. பார்ட் 6 ஸ்டேட் டாப்பிக்கில் ஹை கோர்ட்ஸு அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாம் வரும். பார்ட் 5 யூனியன் டாப்பிக்கில் சுப்ரீம் கோர்ட் வரும். ஆர்டிகிள்ஸு 214 ஹைகோர்ட் ஆர்டிகல்ஸ் 214 231 வரலும் ஹைகோர்ட் தொடர்பான ஆர்டிகல்ஸ். பார்ட் 6 தான் சபார்டினேட் கோர்ட்ஸும் இருக்கும். பார்ட் 6 தான் சபார்டினேட் கோர்ட்ஸ் தொடர்பான ஆர்டிகல்ஸும் இருக்குது. 233 237 வரலும் சபார்டினேட் கோர்ட் தொடர்பான ஆர்டிகல்ஸ். சுப்ரீம் கோர்ட் பார்ட் 5 இருக்குன்னு பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரிஜினலி 7+1 8 மெம்பர்ஸ் ஜட்ஜஸாக இருந்தாங்க. இப்போ 34 மெம்பர்ஸ் இருக்காங்க ஜட்ஜஸாக. 34 மெம்பர்ஸ் ஜட்ஜஸாக இருக்காங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் கான்செப்ட் எங்கேருந்து அடாப்ட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அடாப்ட் பண்ணது. 28 ஜான்வரி 1950 அன்றைக்கி தான் இந்த சுப்ரீம் கோர்ட் இனாக்ரேட் செய்யப்பட்டது.
வென் லேக் ஆஃப் குவாரம், அதாவது மினிமம் இருக்க வேண்டிய ஜட்ஜஸுடைய கவுண்ட்டு குறைவாக இருக்கும்போது அந்த குறையும் ஜட்ஜஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. அப்போ அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி சிஜேஐ ரெக்கமெண்ட் பண்ணுவார் பிரசிடெண்ட்டுக்கு. யாராவது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை அட்ஹாக் ஜட்ஜை ஆக்ட் பண்ண சொல்லி பிரசிடெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார். பிரசிடெண்ட் வந்து நியமனம் பண்ணி கொடுப்பார். ஆனால் இன்னொன்று, சிஜே அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பிரசிடெண்ட்கிட்ட அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த குறிப்பிட்ட கன்சர்ன் ஹைகோர்ட்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜட்ஜுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தான் அந்த குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட் ஜட்ஜை வந்து நியமிக்க சொல்லுவார். சுப்ரீம் கோர்ட்டை தான் நமக்கு வாரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உத்தரவாதம் தரும் ஒரு அமைப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு உத்தரவாதம் தரும் ஒரு அமைப்பு சுப்ரீம் கோர்ட்டு. கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷனும் நம்ம சுப்ரீம் கோர்ட் தான். பாதுகாவலன், அரசியலமைப்பின் பாதுகாவலன் சுப்ரீம் கோர்ட்டு. பிரசிடெண்ட் கேன் அப்பாயிண்ட் ஜட்ஜ் ஆஸ் ஆக்டிங் சிஜேஐ. எப்போ அந்த போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்கும்போதோ இல்லை கரண்ட்டாக இருக்கிற சிஜேஐ இன்கேப்பபிளாக அதாவது செயல்பட முடியாமல் இருக்கும் தருணத்துலேயோ இல்லை அத்தகைய சூழ்நிலைகளில் தான் அப்படி அப்பாயிண்ட் பண்ணுவார். பிரசிடெண்ட் கேன் அப்பாயிண்ட் ஜட்ஜ் ஆஸ் ஆக்டிங் சிஜேஐ அப்படின்னு நியமிப்பார். எந்த தருணங்களில் அந்த போஸ்ட் வேக்கன்சியாக இருக்கும் பட்சத்தில் இல்லை அப்போதைக்கு பதவியில் இருக்க கரண்ட் சிஜேஐ டெம்ப்ரவரி ஆப்சண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அல்லது அனேபிள் டு பெர்ஃபார்ம் அந்த சிஜிஐ போஸ்ட்டை பர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாத தருணத்தில் தான் வந்து ஆக்டிங் சிஜிஐயை நியமிக்கப்படுறார். நம்ம பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறார் ஜட்ஜஸ்ஸை. ஹைகோர்ட் ஜட்ஜையோ இல்லை எக்ஸ்பர்ட் ஜட்ஜையோ வந்து அப்படி சிஜிஐயா ஆக்டிங் சிஜிஐயா நியமிக்கிறார். ப்ரொவிஷனல்ஸ் ஆர் தேர் டு என்ஷூர் இம்பார்ஷியல் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. பாரபட்சமற்ற சுதந்திரமான ஒரு அமைப்பாக தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்குது. CJI can request retired judges of Supreme Court or High Court to act as judge of Supreme Court temporarily only with consent of President. ஓகேவா? For only 2 years. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் நீதித்துறைன்னு சொல்கிற ஜுடிஷியல் சிஸ்டம் எப்போ முதல்ல உருவாச்சுன்னு பார்த்தோன்னா 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் மூலமா உருவாக்கப்பட்டது. ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1773 படி உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷர்ஸ் வந்து ஊழலில் ஈடுபடும் போது, அதாவது ட்ரேடுக்காக வந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து ஊழல் செயல்பாடுகளில் ஈடுபடும் போது அவங்கள விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டு. கொல்கத்தாவில் 1773 முதல் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஃபெடரல் கோர்ட் சொல்லப்படுற அந்த கூட்டாட்சி நீதிமன்றங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 படி கொண்டு வரப்பட்டது. ஸோ 1935 தான் இந்த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா கான்செப்ட் கொண்டு வரப்பட்டது. அந்த ஆக்ட்லேருந்து தான் ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பு கொண்டு வரப்பட்டதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதுதான் கோர்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. மத்திய பட்டியல், மாநில பட்டியல் ரெண்டும் இருக்குது இல்லையா? அதில் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து மாநில பட்டியலில் இருக்கிறதால அதில் சட்டம் ஏற்றுறது வந்து மாநில லெஜிஸ்லேச்சரில் தான் சட்டம் ஏற்ற முடியும். ஆனால் கோர்ட்டில் அது மாதிரிலாம் சிஸ்டம்ஸ் இல்லை. ஒன்லி 3 டயர் சிஸ்டம் இருக்குது. ஹைரார்கி படி சுப்ரீமசியாக ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்குது, சுப்ரீமசியாக சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஆனால் இந்த 3 கோர்ட்லுமே ஒரே சட்டங்களை தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த டெமோக்ரஸியுடைய 3 தூண் சொல்கிறோம் இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இந்த 3ல் லெஜிஸ்லேட்டிவும் எக்ஸிக்யூட்டிவும் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அதில் வந்து பாதுகாக்குது. சிட்டிசனுக்கு பிரச்சனை ஏற்படும் போது பாதுகாக்கிற ஒரு அமைப்புனா ஜுடிஷியரி தான், சுப்ரீம் கோர்ட் தான். ஆர்டிகிள் 124 ஒரு தலைமை நீதிபதியை கொண்ட இந்திய உச்ச நீதிமன்றம்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகிள் 124 ஒரு தலைமை நீதிபதி மற்றும் சில நீதிபதிகள் கொண்ட 6+1 அந்த அமைப்பு இருக்கணும்னு சொல்கிறது ஆர்டிகிள் 124 1951 நம்ம கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகிள் 124 படி
இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கார். அதை தாண்டி 7 நீதிபதிகள் அவ்வளோதான் அதிகபட்சம் இருக்கணும். அப்படி தான் வந்து நியமிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ஒரு குழுவாக சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தாங்க. ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் 34 பேர் இருக்காங்க. ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் சொல்லியிருந்தோம். 1950லேருந்து 1993 வரலுமே சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு முதன்மை தலைமை நீதிபதி இருக்கார். அவர் கீழே 7 மற்ற நீதிபதிகள் தான் இருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் அதன் பிறகு ஜட்ஜஸ் வழக்குகள்லாம் நடந்தது. அந்த தருணங்களின் விளைவாக சில மாற்றங்கள் மாற்றியமைக்கப்பட்டது. சரி, என்ன பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ தலைமை நீதிபதி கொஞ்சம் இளம் வயதாக இருக்கும்போது அவர் கீழே இருக்க மற்ற நீதிபதிகள் கொஞ்சம் அனுபவ முதிர்ச்சியோட வயது அதிகமாக இருக்கும்போது சில பிரச்சனைகள் வருது. 1973 அஜித் ராய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக இருந்தார். அவர் கீழே இருந்த மற்ற நீதிபதிகளில் மூத்த நீதிபதிகள் இருந்தாங்க. அப்போ அவரை சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கும்போது, ஒரு இளையவரை சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கும்போது ஒரு கான்ட்ரவர்சி வருது. அதை போல் ஜட்ஜஸ் கேசஸ்லாம் வரும்போது தான் வந்து கொலீஜியம் அமைக்கப்பட்டது. அதே போல் இன்னொரு சம்பவம் 1977 MH பெக் என்பவர் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுறார். அவர் கீழேயும் வயது முதிர்ந்த அனுபவமிக்க 6 நீதிபதிகள் இருக்காங்க. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டாக கீழே இருக்க மற்ற நீதிபதிகள் இருக்கும்போது கான்ட்ரவர்சி ஏற்படுது. ஸோ அப்போ தான் இருக்கிறதுலே மூத்தவராக இருக்கவர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது 1993 தீர்ப்பாகுது. ஸோ உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி தான் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிற சிஸ்டம் 1993 வருது. கொலீஜியம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கொலீஜியம்னா என்னது? தலைமை நீதிபதி மற்றும் 4 நீதிபதிகள், மற்ற நீதிபதிகள் சேர்ந்தது தான் கொலீஜியம். அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் கொண்டு வரப்பட்டது. கொலீஜியம் கூட கன்சல்ட் பண்ணிட்டு தான் சிஜிஐயை பிரசிடென்ட் நியமிக்கணும் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. இப்போ 1993 கொலீஜியம் பற்றிய இன்ஃபர்மேஷன் கான்ஸ்டியூஷன் இல்லை, 1993 தான் கொண்டு வரப்பட்டது. மேலும் சுப்ரீம் கோர்ட்டுடைய மற்ற நீதிபதிகளை நியமிக்கும் போது அப்போதைய சிஜிஐ கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பிரசிடென்ட் நியமிக்கிறான்னு அது ஞாபகப்படுத்திக்கணும். 1982 ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் கேஸ் நடக்குது. 1982 முதல் நீதிபதிகள் வழக்கு நடக்குது. அப்போ கலந்துரையாடல் கான்வர்சேஷனுங்கிறது ஒப்புதலுக்கு சமமாகாது அப்படின்னு சொல்லப்படுது தீர்ப்பில். அவ்வாறு பொருள்படாது. அதாவது அங்கே கான்வர்சேஷனில் இருக்கிறது அப்படிங்கிறதாலேயே அங்கே அக்செப்ட் பண்ணுறது, உடன்படுறோம் அப்படிங்கிறது முடிவாகாது அப்படிங்கிறது முதல் நீதிபதி கேஸில் சொல்லப்பட்டது. 1982 ஒப்பீனியன் சொல்லப்பட்டது. கன்சல்டேஷன் டஸ் நாட் மீன் கன்கரன்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. விவாதத்தில் இருக்கிறதாலேயே உடன்பட்டுட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல அப்படின்னு ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் கேஸில் சொல்லப்பட்டது. எப்போ? 1982. 1993 செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் நடக்குது. சுப்ரீம் கோர்ட் ரிவர்ஸ் இட்ஸ் ஓன் ஒப்பீனியன். அதோடைய கருத்தை அதுவே மாற்றி அமைக்குது. 1982 சொன்னாங்க இல்லையா, கலந்துரையாடல் என்பது உடன்பாடு என்பது பொருள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதையே மறு ஆய்வு செஞ்சு 1993 2வது நீதிபதிகள் வழக்கின் போது ரிவ்யூ பண்ணி மாற்றி அமைக்கிறாங்க. என்னென்னா கன்சல்டேஷனுங்கிறது கன்கரன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க 1993. தென் 3வது நீதிபதிகள் வழக்கு 1998. நீதிபதிகள் கூட்டமைப்பின் ஆலோசனை தலைமை நீதிபதி மட்டும் அல்ல, கொலிஜியம் கன்சல்டேஷன் ப்ளஸ் சிஜிஐ இது ரெண்டும் சேர்த்தது தான். இவங்க 2 பேரையும் கலந்து ஆலோசித்த பிறகு தான் அடுத்த சிஜிஐ நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழக்கு தான் 3வது நீதிபதிகள் வழக்கு 1998 வந்தது. 1998க்கு பிறகு 99வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 2014 நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது 2014. தேசிய அளவிலான நீதிபதிகளையே நியமிக்கக்கூடிய ஆணையம் தான் NJAC. ஸோ 2014 சட்ட திருத்தம் பண்ணி அமல்படுத்தப்பட்டது. ஆனால் கடுமையான எதிர்ப்பு வருது.
2014 கொண்டு வரப்பட்ட NJACக்கு கடுமையான எதிர்ப்பு வருது. இப்போ தலைமை தேர்தல் அதிகாரின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள யார் வேணால் நியமிக்கலாம். அந்த நேரத்தில் எந்த கவர்மெண்ட் செயல்படுதோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி பிரசிடென்ட் நியமிக்கிறார். ஓகே, தலைமை தேர்தல் ஆணையர். ஆனால் நீதித்துறையை பொறுத்தவரை அப்படியே நியமிக்க முடியாது. அப்போ நீதிபதிகளை பிரசிடென்ட் தான் நியமிக்கிறாரு. ஆனால் ரெக்கமெண்டேஷன் யார் கொடுக்குறாங்கன்னா பார்லிமெண்ட்டில் கொலீஜியம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நீதித்துறை ஒரு தனிச்சையாக செயல்படுற அமைப்பு. இவங்களை நியமிக்கிற செலக்ட் பண்ணுற அந்த பவர் வந்து கொலீஜியத்துக்கு இருக்கணும். அப்புறம் நியமிக்கிறது பிரசிடென்ட் நியமிக்கலாம். அதெல்லாம் சொல்கிறது, அதெல்லாம் பேசப்பட்டது, ஆலோசிக்கப்பட்டது அப்போது. ஓகே, அடுத்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஹீ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஹீ ஷுட் ஹாவ் பீன் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட். ஏதோ ஒரு ஹைகோர்ட்டில் அவர் ஜட்ஜாக இருந்திருக்கலாம் ஃபார் 5 years, அல்லது 10 yearsக்கு அவர் அட்வொகேட்டாக ஹைகோர்ட்டில் செயல்பட்டிருக்கணும். ஜட்ஜாக இருந்தால் 5 வருஷம் இருந்திருந்தால் போதும், எலிஜிபிள் ஆயிடுறாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகிறதுக்கு. இல்லைனா அட்வொகேட்டாக தான் இருக்கார் அப்படின்னா, ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக தான் இருந்திருக்காருன்னா 10 years அவர் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். அப்போ தான் அவருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது. மேலும் டிஸ்டிங்யூஷ்டு சட்ட நிபுணராக ஜூரிஸ்டாக அறியப்படணும். அப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட்டை தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக நியமிப்பாங்க. அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். குறைஞ்சபட்ச வயது பற்றி எந்த ப்ரொவிஷனும் இல்லை. தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்? பிரசிடெண்ட். இந்த நீதிபதிகளுடைய உயர்ந்தபட்ச பதவிக்காலம் 65 வயது வரை. சுப்ரீம் கோர்ட்டுடைய எல்லா நீதிபதிகளுக்குமே 65 வயது வரை இருக்கலாம். இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்க முடியல ஒருத்தரால், இன்கேப்பபிளாக இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் கருதும் பட்சத்தில் அங்கே பாராளுமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்புறம் வாக்கெடுப்பு நடத்தி உறுதி செய்யப்படுமானால் அப்புறம் அவரை இம்பீச்மெண்ட் பண்ணலாம். தென் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ், அதான் இம்பீச்மெண்ட். பாராளுமன்றத்தில் தீர்மானங்கள் கொண்டு வரணும். லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ தீர்மானங்கள் நிறைவேற்றி கொண்டு வரணும். அதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். காம்ப்ளிகேட்டடான மெத்தடில் தான் இம்பீச் பண்ணுறாங்க. இப்போ லோக்சபாவில் தீர்மானம் கொண்டு வரணும்னா குறைஞ்சது ஒரு 100 உறுப்பினர்கள் ஃபஸ்ட்டு கையெழுத்திடணும். இது எப்படின்னா தேர்தல் ஆணையரை எப்படி நீக்கிறோமோ அப்படி தான். ஏன்னா இவங்களாம் கொஞ்சம் உயர்ந்த பவர் உடையவர்கள் இல்லையா, அவங்கள நீக்கிறதும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜராக தான் இருக்கும். லோக்சபாவில் தீர்மானம் நிறைவேற்றினா அட்லீஸ்ட் 100 பேர் கையெழுத்து போடணும். ராஜ்யசபானா ஒரு 50 பேராவது கையெழுத்து போடணும் தீர்மானத்துக்கு. அப்போ தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வரவே முடியும் அவைகளில். சபாநாயகரோ இல்லை கவர்னரோ அப்போ தான் ஏற்றுப்பாங்க. சபாநாயகரோ இல்லை துணை குடியரசுத் தலைவரோ அப்போ தான் ஏற்றுப்பாங்க. துணை குடியரசுத் தலைவர் வந்து ராஜ்யசபாவுக்கு, சபாநாயகர் வந்து லோக்சபாவுக்கு. அப்போ இத்தனை பேர் லோக்சபாவாக இருந்தால் 100 பேர், ராஜ்யசபாவாக இருந்தால் 50 பேர் கையெழுத்து போட்டால் தான் அது தீர்மானம் கொண்டு வரவே முடியும். ஓகே, முதல்ல தீர்மானம் கொண்டு வரணும். அப்புறம் விசாரணை குழு அமைக்கப்படும். அப்புறம் விசாரித்து நிரூபிக்கப்படணும். அப்புறம் வாக்கெடுப்பு விவாதம் நடத்தப்பட்டு அப்புறமா தான் இம்பீச்மெண்ட் பண்ண முடியும். இந்த விசாரணை குழுவில் யார் யார் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த விசாரணை குழுவில் சுப்ரீம் கோர்ட்டுடைய மூத்த நீதிபதியான சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க. அப்புறம் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. அப்புறம் மற்ற சட்ட நிபுணர்கள் இருப்பாங்க. இந்த 3 பேர் கொண்ட விசாரணை குழு, விசாரணை ஆணையம் விசாரணை செஞ்சு குற்ற நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டால்தான் பதவி நீக்க முடியும், இம்பீச்மெண்ட் பண்ண முடியும். 1991-93 வி. ராமசாமி அவர்கள் சிஜேஐயாக இருந்தார். அப்போ அவர் பதவி நீக்கம் செய்ய தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனால் தீர்மானம் நிறைவேற்ற முடியல. ஏன்னா காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவருக்கு எதிரான குற்றச்சாட்டை விசாரணை குழு விசாரித்து குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் செய்தார் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஓட்டெடுப்பு அதுக்கப்புறம் நடத்தினாங்க. ஓட்டெடுப்பில் தோல்வி அடைந்தது. அதனால் தீர்மானம் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஆர்டிகல் 125 சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ்க்கான ஊதியம் பற்றி பேசுது. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஏற்படும் காலத்தில் மட்டும்தான் அவங்களுடைய ஊதியம் குறைக்கப்படுது. மற்ற எல்லா காலத்துலேயும் அவங்களுக்கு ஊதிய தடை இருக்காது.
ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி தவிர மற்ற எல்லா காலத்துலேயும் அவங்களுக்கு ஊதியத்தில் செக்யூரிட்டி இருக்குது. அடுத்து ஆர்டிகல் 127 ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் பை பிரசிடெண்ட். குடியரசுத் தலைவர் நினச்சார்னா தற்காலிகமாக ஒரு தலைமை நீதிபதியை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆர்டிகல். எப்படி நியமிப்பார்? மற்ற ஜட்ஜஸ் கூட கலந்து ஆலோசித்துட்டு அதுக்கப்புறம் நியமிப்பார். ஆர்டிகல் 128 தற்காலிக தனி நீதிபதி. தலைமை நீதிபதி இருக்கும்போதே அவர் கீழே இருக்க 33 நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அதில் 3 நீதிபதிகள் குறையிறாங்கன்னு வச்சுப்போமே. அப்படி குறைவான லேக் இருக்கும்போது தலைமை நீதிபதி அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார் பிரசிடெண்ட்டுக்கு. ஹைகோர்ட்லேருந்து ஜட்ஜஸை நியமிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவார். யார்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. யார்கிட்ட? பிரசிடெண்ட் கிட்ட. அதுக்கும் முன்னால் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் சிஜிஐ வந்து அந்தந்த கன்சர்ன்டு ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜுக்கிட்டேயும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார் பிரசிடெண்ட்டுக்கு. ஓகேவா? இதுதான் தற்காலிக தனி நீதிபதி. அப்படி பிரசிடெண்ட் நியமிக்கலாம்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 128. 2 இயர்ஸ் காலம் வரலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து முதல் பெண் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியன் சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா லீலா சேத் அவர்கள். ஃபஸ்ட்டு உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா லீலா சேத் சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 1774 எலிஜா இம்பே ஃபஸ்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ். ஃபஸ்ட்டு உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா லீலா சேத் அவர்கள். ஃபஸ்ட்டு உமன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இன் இந்தியா. இந்தியாவிலிருந்து நியமிக்கப்பட்ட முதல் பெண் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர்கள் வந்து பாத்திமா பிவி அவர்கள். இந்தியாவுடைய ஃபஸ்ட் உமன் லாயர் கார்னிலியா சரோப்ஜி அவர்கள் தான். இந்தியாஸ் ஃபஸ்ட் கமர்ஷியல் கோர்ட் ராய்ப்பூரில் அமைக்கப்பட்டது. சத்தீஸ்கருடைய கேபிட்டல் ராய்ப்பூர் இருக்குல்ல, அங்கே தான் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் கோர்ட் அமைக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் கமர்ஷியல் கோர்ட்டு அங்கே தான் நிறுவப்பட்டது, அமைக்கப்பட்டது. அடுத்து இந்து மல்ஹோத்ரா இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் லாயர் டு பி டைரக்ட்லி அப்பாயிண்டட் அஸ் த ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியாக ஜட்ஜாக அப்பாயிண்ட் செய்யப்பட்ட முதல் பெண் லாயரான இந்து மல்ஹோத்ரா அவர்கள். அடுத்து 1978-85 லாங்கஸ்ட் டென்யூரா பீரியடுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தது யஷ்வந்த் விஷ்ணு சந்திரசௌத் அவர்கள். 1978 85 வரலும் லாங்கஸ்ட் டென்யூர் யஷ்வந்த் விஷ்ணு சந்திரசௌத். ஷார்ட்டஸ்ட் பீரியடு சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் கமல் நரேன் சிங் அவர்கள். அடுத்து இந்தியாவின் முதல் எலக்ட்ரானிக் கோர்ட் கோர்ட் எங்கன்னா ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டது. கோர்ட் சொல்கிறோம் இல்லையா, அது ஹைதராபாத்தில் அமைக்கப்பட்டது. 12/1/2018 அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருந்தவர் தீபக் மிஸ்ரா. அவருக்கு எதிராக முதல்ல தனி நீதிபதிகள் விமர்சித்தனர். இந்த சம்பவம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், இது கேட்க மாட்டாங்க பேர்லாம். ஓகே, இந்தியாவின் நீண்ட காலம் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் யாருன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஜூரிஸ்டிக்ஷனுடைய அதிகார வரம்பு. உச்சநீதிமன்றத்தின் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 131. சுப்ரீம் கோர்ட் டிசைட்ஸ் த டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் த இந்தியன் ஃபெடரேஷன். ஓகேவா? சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு இடையில் டிஸ்பியூட் இருக்கலாம், இல்லை 2 or more ஸ்டேட்ஸ்க்கு இடையில் டிஸ்பியூட் இருக்கலாம், இல்லை யூனியன் டெரிட்டரிக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில் பிரச்சனைகள் இருக்கலாம். இது போல் சர்ச்சைகளை உச்சநீதிமன்றம் தான் தலையிட்டு நீதி வழங்கும். இதை தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறோம். இதுக்கான ஆர்டிகல் 131 அசல் அதிகார வரம்பு. இப்போ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே பிரச்சனை, இல்லை இரு மாநிலங்களுக்கு இடையே டிஸ்பியூட் பிரச்சனை, அதுபோல் தருணங்களில் அசல் அதிகார வரம்பின் யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து உள்ள நுழையும். 1961 சுப்ரீம் கோர்ட்டு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிகல் 131 படி சில அதிகார வரம்பின்படி அவங்க சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு நீதி வழங்கியது. மத்திய அரசுக்கும் பல மாநிலங்களுக்கும் இடையில் பிரச்சனையோ இல்லை மாநிலங்களுக்கு இடையே டிஸ்பியூட் வந்தாலோ யூஸ் பண்ணுற இந்த ஜூரிஸ்டிக்ஷன் பேர் தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது.
அத்தகைய டிஸ்பியூட் வரும் தருணங்களில் சுப்ரீம் கோர்ட்டை தான் அவங்க அணுகணும். அடுத்து மேல்முறையீடு அப்பேலட் ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் த எக்ஸ்க்ளூசிவ் ஒரிஜினல் பவர் டு ஹியர் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். மற்ற பிரச்சனைக்கெலாம் மற்ற கோர்ட்டுக்கு போயிட்டு அடுத்து மேலே அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போவாங்க. ஆனால் இதை மாதிரி ஸ்டேட்ஸுக்கு இடையிலோ மத்திய அரசு கவர்மெண்ட்டுக்கு இடையிலான பிரச்சனைகளில் வரும்போது நேரடியாக போய் சுப்ரீம் கோர்ட்டை ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே போய் விசாரிக்கலாம், கேஸ் நடத்தலாம். அதுதான் அப்பேலட் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, இதில் ஒரு சில விதிவிலக்கும் இருக்குது. இப்போ ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையில் நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சனை ஏற்படும் போது அங்கு தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டு அவங்க விசாரித்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அங்கெல்லாம் போய் 131 யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு ஒன்றும் நுழைய முடியாது. அதுதான் அசல் அதிகார வரம்பு. அடுத்த அதிகாரம் என்னென்னா, இதுதான் வந்து அப்பேலட் ஜூரிஸ்டிக்ஷனில் இது விதிவிலக்கு, எது தீர்ப்பாயங்கள் அமைக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு விரிட்டு கொடுக்கறதுக்கான ஆர்டிகல், நீதி பேராணை கொடுக்கறது, அதுக்கான ஆர்டிகல் என்னன்னு பார்க்கணும். இந்திய அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்கிற அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஆர்டிகல் 32 தான் வந்து நீதி பேராணை வழங்குறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குது. ஒரு குடிமகனுக்கு ரைட்ஸ் வழங்கப்படாத போது டைரெக்டாக அந்த குடிமகன் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடான வழக்கை விசாரிக்கலாம் சுப்ரீம் கோர்ட் டைரெக்டாக. அதுக்கு விரிட்டும் கொடுக்கலாம். ஆனால் விரிட்டு கொடுக்குற அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கும் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஆனால் டைரெக்டாக கூட சுப்ரீம் கோர்ட்டை ரீச் பண்ணலாங்கிறது தான். 5 வகையான விரிட்டு வழங்கப்படுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட்டு வழங்குகிற அதிகாரம் வந்து 139. அடுத்து ஆர்டிகல் 226 வந்து ஹைகோர்ட்டுடைய விரிட்டு வழங்கும் பவர். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 5 வகையான விரிட்டு: ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், கோவாரண்டோ, செட்ரியோரை, ப்ராஹிபிஷன். ஆட்கொணர்வு நீதி பேராணை, செயலொருத்த நீதி பேராணை, தடையொருத்த நீதி பேராணை, தகுதி வினவு நீதி பேராணை, நெறிமுறை கேட்பு நீதி பேராணை அப்படின்னு 5 வகையான நீதி பேராணைகள் இருக்குது. அந்த நீதி பேராணை வழங்கும் அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது, ஹைகோர்ட்டுக்கும் இருக்குது. ஓகே, அடுத்து அப்பேலட் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தோம். கீழ் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டில் செய்யலாம்ங்கிறது தான் அப்பேலட் ஜூரிஸ்டிக்ஷன். ஹைகோர்ட்டில் நமக்கு சாதகமான தீர்ப்பு வராத பட்சத்தில் நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அந்த பவர் தான் வந்து அப்பேலட் ஜூரிஸ்டிக்ஷன். 136 ஸ்பெஷல் அப்பீல், அதாவது விதிவிலக்கு. எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் ட்ரிபியூனல் அண்ட் கோர்ட் மார்ஷல், இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாது. ஆர்டிகல் 132 அரசியலமைப்பு சட்டம் சாராத மேல்முறையீடு, இது ஆர்டிகல் 132. ஆர்டிகல் 132 அரசியலமைப்பு சார்ந்த மேல்முறையீடு 132. 133 சிவில் வழக்கு சார்ந்த மேல்முறையீடு. அப்புறம் குற்றவியல் கிரிமினல் கேசஸ் 134, ஆர்டிகல் 134 அதற்கான மேல்முறையீடு. 136 சிறப்பு அனுமதி மேல்முறையீடு, அதுக்கான ஆர்டிகல். ட்ரிபியூனல் இங்கெல்லாம் தீர்ப்பு கொடுத்தா மேல்முறையீடு பண்ண முடியாதுங்கிறது ஏற்கனவே பார்த்துரும். இராணுவ கோர்ட்டு அவங்க சொன்ன தீர்ப்புக்கெலாம் கூட மேல்முறையீடு பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆலோசனை அதிகார வரம்பு, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இதுக்கான ஆர்டிகல் 143. அதாவது 143 அடிப்படையில் பிரசிடெண்ட்டுக்கு சில சந்தேகங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட பிரசிடெண்ட் கேட்டுக்கலாம். இந்த அதிகாரம் சொல்கிறது தான் 143. பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் தொடர்பான கருத்துக்களை சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட பிரசிடெண்ட் கேட்டுக்கலாம். இத்தகைய சட்டங்களில் பிரசிடெண்ட்டுக்கு சந்தேகம் ஏற்படும் போது சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட பிரசிடெண்ட் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ சுப்ரீம் கோர்ட் கருத்துக்களை சமர்ப்பிக்கலாம். அடுத்து அரசியல் அமைப்பு சார்ந்த சந்தேகங்கள் ஏற்படும் போது கூட பிரசிடெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் சந்தேக நிவர்த்தி செய்யணும். இந்த அதிகாரம் தான் ஆலோசனை அதிகார வரம்பு. அப்படி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ரெக்கமெண்டேஷனை பிரசிடெண்ட் ஏற்கலாம், இல்லை ஏற்காமலும் போகலாம். அது பிரசிடெண்ட்டுக்கான பவர்.
இதெல்லாம் இது போல் ஆலோசனை அதிகாரம்லாம் 143ல் வருது. ஸோ ஓகே, இதோட சுப்ரீம் கோர்ட்டு வந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு. மேக்ஸிமம் நம்ம இது பண்ணிட்டோம். இன்னும் ஜட்ஜஸுடைய பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், மன்னிக்கும் அதிகாரம் பார்த்துக்கணும். ஓகே, இந்த இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஜுடிஷியரி சம்மந்தமான ஹைகோர்ட் தொடர்பான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த கருத்துக்களை. இப்போ இதுவரையிலும் சுப்ரீம் கோர்ட்டு சம்மந்தமான தகவல்களை விரிவாக ஆலோசித்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. ஃபீட்பேக் கொடுங்க, ஏதாவது சஜஷன்னாலும் கொடுங்க. தேங்க்யூ.